எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி திரௌபதி 2 படம் பார்த்தேன். படம் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை பற்றி ஒரு வைக்கப்பட்ட விமர்சனம் என்னென்னா முஸ்லீம்ஸ் மேலே வேணும்னே காழ்ப்புணர்வோடு படம் எடுத்திருக்காங்க, அவங்க மேலே வெறுப்புணர்வு விதைச்சி மதக்கலவரம் உண்டாக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. இது கரெக்டாக தப்பா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா நம்ம 3 விஷயத்தை பார்க்கணும். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா மாலிக் கஃபூரால் 1400s அந்த இடத்துல அந்த டைமில் மதுரை தாக்கப்படுது. இதை தாக்கப்படும் போது மதுரை கோயில் 40 வருஷ காலம் பூட்டி வைக்கப்படுது. இந்த விஷயம் குமார கம்பண்ணாவோட மதுரா விஜயம் அப்படின்ற புக்கில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்ரீரங்கம் கோயிலில் துலுக்கநாச்சியார்னு ஒரு சன்னதி இருக்கும். ஸோ அந்த சன்னதியில் என்னென்னா அந்த சன்னதியோட கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா அதே முஸ்லீம்ஸ் இங்கே படையெடுத்து வரும்போது இங்கே இருக்க நம்ம பெருமாள் விக்கிரகத்தை அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அது ஒரு அந்த விக்கிரகத்தை காப்பாற்ற நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இருக்கட்டும். ஸோ மூணாவது விஷயம் என்னென்னா நார்த்தில் காசி இடிக்கப்படும் போது சிவன் நம்ம பாண்டியர் கண்ணோவில் எனக்கு ஒரு கோயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கட்டப்பட்ட கோயில் தான் தென்காசி அப்படின்ற இன்றைக்கி இருக்க தென்காசி மாவட்டத்தில் இருக்க தென்காசி கோயில். ஸோ இந்த விஷயம்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் முஸ்லீம்ஸ் டாமினன்ட் ஃபோர்ஸாக இல்லை மெஜாரிட்டி ஃபோர்ஸாக இருக்கும்போது அவங்க என்ன சொல்ல வரேன்னா அவங்க டாமினண்ட்டாக இருக்கும்போது நாட்டை பிடிச்சாங்க அப்படின்னா ஓகே. அவங்க டாமினன்ட் ஃபோர்ஸாக இல்லை ஆட்சியில் இருக்கும்போது நம்ம வழிபாட்டு தலங்களை எந்த அளவுக்கு சூறையாடிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாம் ஒன்றா இருக்கும், ரைட்டு. ஆனால் அவங்க மெஜாரிட்டி ஃபோர்ஸாக இல்லை அவங்க கைக்கு ஆட்சி அதிகாரம் போச்சுன்னா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வரலாறு அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் அட்லீஸ்ட் நம்ம எச்சரிக்கையாக இருக்க முடியும். பிற்காலத்தில் நம்மளுக்கு திரும்பி அதே விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிற படம் தான் திரௌபதி. ஸோ இதுக்காக அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். எல்லா தமிழர்களும் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். நன்றி, வணக்கம்.